பொன்பரப்பி கலவரத்தை கண்டித்து ஏப்ரல் 24ஆம் தேதி திமுக தோழமை கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன. பொன்பரப்பியில் மறுதேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகேயுள்ளது பொன்பரப்பி கிராமம். வாக்குப்பதிவு நாளான கடந்த வியாழனன்று மாலை இக்கிராமத்தில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது பட்டியல் இனத்தவர்களின் வீடுகள் மீது சிலர் தாக்குதல் நடத்தினர். மோதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் ஜெயக்குமார் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை போலீசார் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திட்டமிட்டு செயல்பட்டவர்களை காவல்துறையானது விரைவில் கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். இச்சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொன்பரப்பி வன்முறை சம்பவத்தை கண்டித்து திமுக தோழமை கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார். பொன்பரப்பியில் மறு வாக்குப்பதிவு நடத்தக் கூறி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முறையிட இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். நடைபெறவிருக்கிற 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவோம். பொன்பரப்பியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டோம். அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த முடிவை எடுக்க இயலாது என்று அவர் மறுதளித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை நாங்கள் சந்தித்து முறையிட இருக்கிறோம். வன்முறை நடந்த பொன்பரப்பியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின் வைகோ இதனை தெரிவித்தார். பொன்பரப்பி பகுதியிலும் மறுவாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்களும் வலியுறுத்துகின்றோம். பொது அமைதி நிலவ வேண்டும். அதற்கு காவல்துறை கலவர உணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில், பீதி உணர்ச்சி ஏற்படுத்துகின்ற விதத்தில் வன்முறையில் ஈடுபடுகிறவர் மீது மிக கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொன்னமராவதி பகுதியிலும் மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கொந்தளிப்பு தணிய வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். அதுக்கு அனைத்து தரப்பினரும், அது யாரோ இருவர் செய்த தவறான அவதூறு பிரச்சாரம் மக்களை கொந்தளிக்க செய்திருக்கின்றது. ஆனால் பொன்பரப்பியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வாய்ப்பில்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், பொன்பரப்பியில் ஊருக்குள் மட்டுமே கலவரம் நடந்துள்ளதாகவும் கலவரம் பற்றி புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.